மனோஜ் வந்துட்டு ரோஹிணி மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே முத்து இருந்துகிட்டு, டேய் மனோஜ், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, யாராவது ஓனர் வந்துட்டு வாடகை கார்ல போவாங்களான்னு சொல்லும் போது நீ என்ன சொன்ன, அதுக்கு தான் ஒருத்தவனை மதிச்சு என்ன சொல்றானோ அதை வந்து கவனிச்சு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாங்கணும். நீயும் தான் இருக்கியே, இப்ப பாத்தியா போச்சா 30 லட்ச ரூபா. விஜயா போயிட்டு ரோஹிணிய வந்து பயங்கரமா புடிச்சு திட்டுறாங்க. ஏன் ரோஹிணி, இவ்வளோ தூரம் நீ வந்து படிச்சிருக்க, ஆனா அதெல்லாம் என்ன யூஸ்? நீ ஒரு தடவை விசாரிச்சு அதுக்கப்புறம் வாங்க மாட்டீங்களா? உங்களையெல்லாம் நான் போய் நம்பினே. அன்னைக்கே முத்து சொன்னான், ஆனா நான் நம்பாம இருந்தேன். ஏதோ ஒரு பொறாமையில பேசுறான்னு தான் நினைச்சேன். இப்ப வந்து என்ன பண்ண முடியும்? 30 லட்ச ரூபாவும் போயிடுச்சு. சரி வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. முத்து வந்து மீனாக்கு கால் பண்ணிட்டு, மீனா எங்க இருக்க, இப்ப நான் உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, நானாங்க இங்க அம்மா வந்து பூ விற்கிறாங்க இல்லையா, அந்த கடையில தான் இருக்கேன், வாங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும் அங்க போனதுக்கு அப்புறம், மீனா இந்தா மீனா உனக்கு கூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னங்க கூலிங் கிளாஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல மீனா, அதான் நான் சொன்னேன்ல, ஃபாரின்ல இருந்து ஒருத்தவங்க சவாரிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க உனக்கு கொடுக்க சொன்னாங்க. 2 பேருமே அந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல மீனா போயிட்டு, ஏங்க அவங்க யாருன்னு காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, மீனா நான் வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. ஜீவா மூலியமா மனோஜ் ரோஹிணியும் வந்துட்டு ஜெயிலுக்கு போவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.